இந்த குடும்பத்தோட நிம்மதியை எனக்கு பிச்சை போறதா நினைச்சுக்கோமா. அப்பா, உனக்காக நான் கையேந்திர நிலைமையை உருவாக்கிட்டேன். கையேந்தி தானே ஆகணும். லட்சுமி போகும்போது நானும் அவ முகத்தை பார்த்தேன். பரிதாபமா தான் இருந்துச்சு. இப்படி பரிதாபப்பட்டு பாவப்பட்டுதான் இந்த நிலைமையில நாம நிக்கிறோம். இப்ப இவ்வளவு அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? பொண்டாட்டினா அடிக்கலான்னு எந்த சட்டத்துல இருக்கு? அவசரப்பட்டு இந்துவ ரோட்ல தள்ளிட்டீங்க. அவ என்ன அனாதையா? கேக்குறதுக்கு ஆள் இல்லையா என்ன? அவளுக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன். பொண்டாட்டி மேல அன்பும் நம்பிக்கையும் இருக்கிறவன் மத்தவங்க சொல்றத நம்பி பொண்டாட்டிய விசாரிக்க கூடாது. பொண்டாட்டிய நம்பி குத்தம் சொல்றவனை விசாரிக்கணும். நீ அப்படி செஞ்சியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்காக இந்து இப்பவும் அழுதுட்டு இருக்கா. உனக்கு அந்த அன்பு புரியலையா? அவளை வேண்டான்னு ஒதுக்குனா அதனால நஷ்டப்பட போறது நீதான். உன் அவசரத்தால அவ நல்லவன்னு நிரூபிக்கிற எல்லா சூழ்நிலையும் கலைச்சிட்ட. அந்த அருளும் மீனாட்சியும் எங்க போயிட போறாங்க? அவங்க முடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து உன் காலடியில போட்டு என் இந்து நல்லவன்னு நிரூபிப்ப. அப்போ உன் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என்ன சொன்ன? அக்கா வேணாங்கா, இனிமே பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நீ இரு இந்து. திரு, என் தங்கச்சி அடிக்க ஓங்குன உன் கைய ஓங்குன அந்த நிமிஷத்திலேயே முறிச்சிருப்ப. நாளைக்கு உண்மை தெரிஞ்சு அவ காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும் பாரு. அதுக்காக விட்டு வச்சிருக்கேன். வாய மூடு. இந்த வீட்ல நீ தானே பெரிய மனுஷி. ஆனா பெரிய மனுஷியே நடந்துக்கலையே. நான் இப்ப சத்தம் போட்டுட்டு போனதோட எதுவும் முடிஞ்சிடாது. தப்பு செஞ்சவங்க எல்லாம் வரிசையா நிக்க வச்சு கால கடக்கிறத கழட்டி ஒரு நாள் கண்ணும் பழுக்கிற மாதிரி அடிப்ப. அந்த வரிசையில நீயும் தம்பியும் இருக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே உங்களை சந்திக்கும் போது உண்மை என்னன்னு ஆதாரத்தோட நிரூபிப்ப. வரட்டுமா? வாய்ந்தோ. வாங்க. ஏய், உன்னை இறங்குன்னு தனியா சொல்லுவாங்களா? இறங்கு. வாடி. வா, வர சொல்றேன். வா, இறங்கு. முடியல வெற்றி. வா. வெற்றி, என்னடி இன்னுமா நீங்க என்ன நம்பல? நம்பினதுக்கெல்லாம் நல்லா நன்றியை காட்டுட்டியே. வெற்றி, என் தலை சுத்தலுக்கும் வாந்தி மயக்கத்துக்கும் காரணம் என்னன்னு புரியுதா? நல்லா புரியுது. எப்படியாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு நினைச்ச, இப்போ வந்துட்ட. எதுலயும் கழுத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிற. உங்களுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சது. கடைசி வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க வெற்றி. புரிஞ்ச வரைக்கும் போதும். நீ கையெழுத்து போடுற வரைக்கும் வாயை திறக்காத. வாடி, வா. அண்ணா,
பத்திரம்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குடா, வா போலாம். சரி வாங்க. வா. டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கோம். நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி சார், வாங்க. நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சரி தம்பி. பத்திரம் பதிகிறவரோட யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. அண்ணா நீங்க போண்ணே. சரி. ம் போடி. வாங்க. இங்க பாரு, உள்ள வந்து கலாட்டா பண்ண நம்ம 2 பேருமே உயிரோட வீட்டுக்கு போக மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோ. போ. சார், நான் சொன்னேன்ல, அவங்க தான் இவங்க. ஹலோ சார். வாங்குற பார்ட்டி யாரு? அம்மா சார், அவங்க வீட்ல இருக்காங்க. நாட்டாம் ஐயா குடும்பம். காலையில சொன்னேனே. அம்மா, நீங்க தான் எழுதி கொடுக்குறீங்களா? என்னம்மா பதிலையே காணோம்? இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. உட்காருங்க. இடத்த கொடுக்குற பார்ட்டி நீங்க தானே? ஆமா சார். நீங்க விருப்பப்பட்டு தானே எழுதி கொடுக்குறீங்க? அம்மா, நீங்க விருப்பப்பட்டு தானே எழுதி கொடுக்குறீங்க? ஆமா சார். இதுல இன்ட்டு போட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்கம்மா. பென் கொடுங்க. பத்திரம் நாளைக்கு தாங்க கிடைக்கும். சார், நாட்டாம குடும்பம், கொஞ்சம் பார்த்து. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் கையோட கொடுத்து விட்டுறேன். சரிங்க சார், நீங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க சார். சரி, நாங்க வெயிட் பண்றோம் சார். கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. என்னண்ணே, கையெழுத்து போட்டாங்களா? போட்டுட்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெற்றி, என்ன? கொஞ்சம் தண்ணி வேணும். வீட்ல போய் குடிச்சுக்கலாம். முடியல வெற்றி, டயர்டா இருக்கு வெற்றி. உன்னை விட்டு எல்லாம் போயிடுச்சுல, அப்படிதான் தோணும். நடிக்காத. எப்போ நடிக்கிறேன், எப்போ உண்மையா நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியலல்ல. காதலிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் உன் மேல நான் பரிதாபப்பட மாட்டேன். சார், டாக்குமெண்ட் ரெடி. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க. ஏய், எந்திரிச்சு வா போலாம். புரிஞ்சுக்கங்க, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. என்னண்ணே, கருணை வேணுமா? அது நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. வாங்க போலாம். அண்ணா வாங்கண்ணே. அண்ணா வந்து கார் எடுங்கண்ணே. வீட்டுக்கு வர வழி அவளுக்கு தெரியும். அவளே வரட்டும், நம்ம போலாம். டேய் வாடா. ஏய், இங்கே சாவடி. அண்ணா கார் எடுங்கண்ணே. வெற்றி, வெற்றி, வெற்றி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அருள். அவனை பிடிச்சா ஏன் அவன் உன்னை பத்தி தப்பா சொன்னான்னு தெரிஞ்சிடும். அவ எங்க இருக்கான்னு தெரியலக்கா. நீ முதல்ல அவனை எங்க பார்த்த? கோவில்லக்கா. அவன் தான் என் உயிரை காப்பாத்தினான். அதை நம்பிதான் வீட்டுக்குள்ளேயே நான் அவனை சேர்த்தேன். அவனை பத்தி விசாரிக்க வேண்டாமா இந்து? பிசினஸ்ல லாஸ், கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னான். இப்ப ஊர்ல விசாரிச்சா வேற மாதிரி இல்ல சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியலக்கா. ஏய், என்ன இந்து, அழாத.
உன்னை பத்தி தப்பா சொன்னா அவன் பேரும் கெடும். அதெல்லாம் யோசிக்காம அவன் செஞ்சிருக்க மாட்டான். அவன் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. சரி, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ணக்கா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. பண்ணு. ரிங் போகுதுக்கா. பேசு பேசு. எடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. Number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. ஃப்ராட். அவன்கிட்ட தான் தப்பு இருக்கு இந்து. அவனை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். உன் நம்பரை பார்த்ததும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இப்ப என்னக்கா பண்றது? தேடுவோம். உன் மேல பழி சுமத்த யார் யார் உடந்தையா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா விசாரிப்போம். அவன் நிச்சயம் மாட்டுவான். இன்னும் யார்கிட்ட நம்ம விசாரிக்கணும்? உன்னை கடத்த சொன்னவன விசாரிக்க வேண்டாமா? அவன் தானே எல்லாத்தை விட முக்கியமான ஆளு. அப்போ ஒத்தக்க யார் முகத்தைய விசாரிக்க போறோம்? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் அங்கதான் போறோம். பாத்தியா, எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வந்திருக்காங்க. அவ முடியாதுன்னு அடிச்சு பேசிருப்பா. இவங்க போன பாவத்துக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அக்கா, என்னன்னு கேப்போம், அதுக்குள்ள அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு திறமை பத்தாதானு அடங்கி இருக்கிற பொண்டாட்டி கிட்ட தான் அதிகாரத்தை காட்டுவாங்க. ஆமாக்கா, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் என் வார்த்தை இங்க எடுபடவே மாட்டேங்குதே. லவ் பண்றது முக்கியம் இல்லம்மா. லவ் பண்ணும் போதே நம்ம விரல சேவுக்கு தகுந்த மாதிரி அவங்கள டான்ஸ் ஆட வச்சிருக்கணும். அதே இந்த வீட்ல ஒருத்தி கரெக்டா செஞ்சா இப்ப மொத்த குடும்பமும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அக்கா, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. என் புருஷன் அந்த மாதிரிலாம் இல்ல. அனுஷ்கா, அப்படி இல்லனா அப்படி மாத்து. இல்லனா நீயும் என்ன மாதிரி மரியாதை கேட்டுதான் இப்படி நிக்கணும். தேனு, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. நீ வேற ஏதாவது பேசி திரும்பவும் பிரச்சனையை கிளப்பிடாத. அண்ணா விடுங்கண்ணே, பேசட்டும். அவங்க பேசுறதுல தப்பே இல்ல. அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதைய நாம இத்தனை நாளா ஒரு தரம் கேட்டவளுக்கு கொடுத்துருக்கோம். அண்ணி, நீங்க சொன்ன எல்லா பழியும் இன்னியோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. அம்மா, அம்மா. சக்தி, லக்ஷ்மி அக்கா
எல்லா பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா? ம். நான் கேட்டதை மதிச்சு முதல் தடவையா எனக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். தேங்க்ஸ் சக்தி. அம்மா இந்தாங்கம்மா, லக்ஷ்மி பேர்ல இருந்த இடத்த உங்க பேருக்கு மாத்தியாச்சு. லக்ஷ்மி எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டுட்டாளா? போட வெச்சோம். இப்ப இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ பேர்ல இருக்கிற ட்ரஸ்ட், பேங்க் அக்கவுண்ட், அவளுக்கு இருந்த சைன் அத்தாரிட்டி எல்லாத்தையும் பழையபடி அப்பா பேருக்கே மாத்தியாச்சு. வெற்றி, இன்னொரு தடவை சொல்லுங்க. லக்ஷ்மி எல்லாத்துலயும் சைன் போட்டு கொடுத்துட்டாளா? அதான் சொன்னனே, நாங்க அவளை கையெழுத்து போட வெச்சோம். தயவு செஞ்சு இதையும் என்னோட நாடகம் நினைச்சிடாதீங்க. மத்தவங்களுக்கு இல்லாத எந்த உரிமையும் லக்ஷ்மிக்கு இனிமே இந்த வீட்ல இல்ல. உங்க மனசுல எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பத்தியும் லேசா ஒரு புள்ளி விழுந்துருச்சு. அது என்னால அழிக்க முடியாது. ஆனா காலப்போக்குல தானா மறைஞ்சிரும் நினைக்கிறேன். எனக்கு பணத்து மேலயும் சொத்து மேலயும் எந்த ஆசையும் இல்ல. எனக்கு இதுல பங்கு கொடுங்க, அதுல பங்கு கொடுங்கன்னு நான் கேட்க போறதும் இல்ல. எனக்கு இந்த குடும்பத்து மேல உரிமை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அம்மா, நீங்க கூட என்ன முழுசா நம்பாம எனக்கு உன்னை விட லக்ஷ்மி மேலதான் அதிக நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. எனக்கு அது இன்னும் உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை நடந்தாலும், நீங்க சாதாரணமா என்ன பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறீங்களோன்னு மனசு வலிக்குதுமா. என்னையோட எல்லா உறுத்தலுக்கும் முடிவு கட்டிட்டேன். இப்ப மனசு லேசா இருக்குமா. தயவு செஞ்சு என்ன இன்னொரு தடவை சந்தேகப்படாதீங்க. நான் செத்துருவேன். வெற்றி, உன்னை என்ன நான் சந்தேகப்பட போறேன்? நீ ஏன் புள்ளடா? உன்னை அடிக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்க இந்த அம்மாவுக்கு உரிமை இல்லையா? அவ 3வது மனுஷி. அவ மேல நான் காட்டினது வெறும் இரக்கம். நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காளே, அவ மேல சட்டுன்னு பழி போட்ட கூடாதேங்கிற இரக்கம். அவ்வளவுதான்டா. புள்ள மேல காட்டுற அன்புக்கும் மத்தவங்க மேல காட்டுற இரக்கத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல? உண்மையிலேயே உன் மேல தப்பு இருந்தா கூட அடிச்சு திருத்தற உரிமை எனக்கு இல்லையா? நீ புரிஞ்சுக்கோடா. நம்ம எல்லாரும் ஒரே ரத்தம், ஒரே குடும்பம்டா. அம்மா, என்னம்மா இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரமா? நம்ம குடும்பத்துக்கு விழுந்த திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க. வெற்றி, நீ போடா. இல்லண்ணா, இல்ல, நான் இன்னும் நிறைய பேசணும். அண்ணி, நாங்க 4 பேரும் எங்களுக்குள்ள அடிச்சுப்போம், அப்புறம் சேர்ந்துக்குவோம். நாங்க அடிச்சுக்கும் போது உள்ள நுழைஞ்சாத பெருசு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சேர நினைக்கும் போது பழச ஞாபகப்படுத்தி பிரிச்சு வச்சிடாதீங்க. ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது அந்த வீட்டுக்கு வர மருமகளுங்க கையில தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால எங்களுக்குள்ள எந்த ஈகோவும் இல்ல. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு.
பொண்டாட்டிக்கு முன்னாடி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஈகோவை கிளறி பாக்குது. நீங்க நினைச்சா உங்க தம்பி தானே சொன்னாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில அடக்கவும் முடியும். உங்க தம்பியா அப்படி பேசுறாருன்னு அதை ஊதி பெருசாக்கவும் முடியும். ஆனா சேர்ந்து இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு பலம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கே புரியும் அண்ணி. வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்காளோ?